ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், டெலிசேகர் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கணக்கு சாஃப்ட்வேரை ஒரு அப்டேட். அந்த சாஃப்ட்வேர் ஒரு அப்டேஷன் டூல் தான். நிறைய ஃபியூச்சர்ஸ் இருக்குது. இதில் பர்டிகுலராக ஒரு எக்ஸல் டு டேலி பேங்க் ஸ்டேட்மெண்ட் மட்டும் அப்லோட் பண்ணுறது பார்க்க போகிறோம். அதுலேயும் ஒரு அட்வான்ஸ் ஃபியூச்சர்ஸ் எப்படி அப்படின்றது பார்த்திங்கன்னா, எல்லாமே அந்தந்த ரெஸ்பெக்டிவ் லெஜரில் போஸ்ட் ஆகிற மாதிரி. ஒரு எக்ஸாம்பிள், கேஷ் வித்ட்ராயலு, பேங்க் சார்ஜஸ்ஸு, எஸ்பி இன்ட்ரெஸ்ட்டு, இந்த மாதிரி இருக்கிறது அத்தனையுமே அந்தந்த ரெஸ்பெக்டிவ் லெஜரில் எப்படி போய் ஸ்டோர் பண்ணுறது அப்படிங்கிறது நம்ம பார்க்க போகிறோம். டேலி ஓப்பன் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி பேங்க் ஸ்டேட்மெண்ட் பேங்க்லேருந்து டவுன்லோட் பண்ணதை எடுத்து இதில் பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ டூல் ஓப்பன் பண்ணிக்கிறேன். இதில் நியூ பேங்க் ஸ்டேட்மெண்ட் அப்படின்றது இருக்குது. ஜஸ்ட் இப்போ அந்த எக்ஸலை டெம்ப்ளேட்டை பிக் பண்ணுறேன். பண்ணதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக லோட் ஆகிடுது. நான் இப்போ ஹெச்டிஎஃப்சி பேங்க்கில் லெஜரை இங்கிருந்தே க்ரியேட் பண்ணுறேன். ஸோ க்ரியேட் பண்ணிவிட்டு இங்கே சேவ் பண்ணுறேன். டேலியில் சேவ் ஆயிரும். நான் என்ன பண்ணுறேன், இந்த ஹெச்டிஎஃப்சி பேங்க் அப்படின்றத செலக்ட் பண்ணிவிட்டு இதில் நிறைய டெம்ப்ளேட்டில் நிறைய கொடுத்துருக்குறோம். என்னென்னா பிஓஎஸ் அப்படின்னா பிபிசிஎல்னா ஃபியூல் எக்ஸ்பென்ஸு, இப்போ கேஷ் சிங்கிள் அப்படின்னா கேஷ் டெபாசிட், இப்போ இந்த மாதிரி வார்த்தைகள் பேங்க் ஸ்டேட்மெண்ட்டில் வர இதில் அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கிறேன். இதை அப்டேட் பண்ணதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக இப்படி நரேஷனில் இருந்தால் இந்த ரெஸ்பெக்டிவ் லெஜரில் கொண்டு போய் சேர்த்தணும் அப்படிங்கிறது தான் நம்மளோட பாயிண்ட்டு. ஓகே, இப்போ நான் இந்த சஜஷனில் இருக்கிற டெம்ப்ளேட்டில் இருக்கிறத இப்போ இதுக்கு இம்போர்ட் பண்ணுற மாதிரி, இன்டகிரேட் பண்ணுற மாதிரி பண்ணுறேன். ஓகே, இதில் நிறைய இடத்துல சஜஷன் சொல்லுது, டேலியில் இல்லை. ஸோ இதில் சஜஷன் இல்லாதையும் இருக்குது, டேலிலையும் இல்லை. எந்த லெஜருக்கு போஸ்ட் பண்ணுறதுன்னு தெரியல. ஓகே, இப்போ நான் என்ன பண்ணுறேன், சஜஷன் மட்டும் எடுத்துக்கிட்டு இதில் இருக்கிறது எல்லாமே இந்த லெஜரில் நம்ம போஸ்ட் பண்ணிவிட்டு அதை டேலி கொண்டு போகணும். அப்படின்னா இப்போ சஜஷன் இதில் இருக்கிறத லெஜர் எல்லாத்தையும் எடுத்து இந்த லெஜருக்கு போஸ்ட் பண்ணு அப்படின்றது நான் சொல்கிறேன். இப்போ இது எல்லாத்தையும் போஸ்ட் பண்ணுன்னா உடனே போஸ்ட் ஆகாது. ஜஸ்ட்டு இது வெரிஃபை பண்ணி ஓகே அப்படின்றது நகர்த்தணும். ஃபஸ்ட்டு எல்லாமே ஃபில்டர் பண்ணி எப்படி கொஞ்சம் கொஞ்சமாக நகர்த்துற மாதிரி நகர்த்தணும். ஸோ ஜஸ்ட்டு இது மூவ் டு வெரிஃபைடு அப்படின்றது கொடுக்குறேன். எஸ்ன்னு கொடுக்குது. மீதி எல்லாமே வெரிஃபைடுக்கு மாறிக்குது. மீதி இங்கே நிறைய இருக்குது. இது என்னென்னு நமக்கு தெரியாது. அதனால் நான் என்ன பண்ணுறேன், எல்லாத்தையும் செலக்ட் பண்ணிவிட்டு சஸ்பென்ஸ் அப்படிங்கிறது ஒரு லெஜரை க்ரியேட் பண்ணுறதுக்காக இங்கே எழுதுகிறேன். ஜஸ்ட் என்ட்ரு பண்ணுறேன். என்ட்ரு பண்ணோன்னே என்ன சொல்லுதுன்னா, இங்கே எல்லாம் சஸ்பென்ஸுக்கு இந்த லெஜருக்கு போஸ்ட் பண்ணலாமா அப்படின்றது நம்ம எழுதுகிறோம். ஓகே அப்படின்றதுக்கப்புறம் மூவ் டு வெரிஃபைடு அப்படின்றது கொடுக்குறேன். எஸ் அப்படின்றது நகர்ந்துடுது. இப்போ பார்த்தீங்கன்னா எல்லா இதுலேயும் இந்த ஆல் அப்படின்னா எல்லா இதுவும் வந்துடும். வெரிஃபைட்லேயும் எல்லாமே வந்துடும். நான் வெரிஃபைடில் எந்த லெஜர் எந்த ஒரு லைனும் பெண்டிங் இல்லை அப்படின்றது அர்த்தம். ஸோ ஜஸ்ட்டு நான் இங்கே கிளிக் பண்ணுறேன். ஜஸ்ட்டு ஆட்டோமேட்டிக்காக இம்போர்ட்டட் சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்றது வந்துருச்சு. இப்போ டேலிக்கு போகிறேன். ஸோ ஆட்டோமேட்டிக்காக இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக எல்லாமே எல்லா என்ட்ரியும் வித் ரெஸ்பெக்டிவ் லெஜர். ஸோ ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா கேஸுக்காக இருந்தால் இங்கே கேஷாக இருந்ததுன்னா அந்த மாதிரி ஓகே, இந்த மாதிரி எல்லாமே ரெஸ்பெக்டிவ் லெஜரில் போஸ்ட் ஆகிடும். ஓகே, தேங்க்யூ. இந்த டூல் ஃபுல் எலாபரேட்டாக சொல்லணும், அப்போ தான் எல்லாமே புரியும் எப்படி எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்றது. நான் இது ஒரு எலாபரேட்டான வீடியோ கம்மிங் இந்த பொங்கல் லீவ்லேயே நான் போடுறதுக்கு முயற்சி பண்ணுறேன். ஓகே, தேங்க்யூ.